உங்களுக்கு இப்போ நான் ஒரு 3 விதமான சூழ்நிலைகள் சொல்கிறேன். அதை நான் சொல்லும்போது உங்கள் மனநிலையில் என்ன விதமான உணர்வுகள் தோணுது, என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப்பில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, அதை வந்து நீங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் நினச்ச விஷயம், ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த விஷயம். அதை நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள். பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் வரும்? அதாவது அப்போ நடந்துச்சு, ஆமாம்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப நான் செலிப்ரேட் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி உங்களால் யோசிக்க முடியும். ஸோ அதை யோசிக்கும் போது என்ன உணர்வு ஏற்படுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஃப்யூச்சரில் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா, இல்லை ஆஃப்டர் 1 இயர், ஒரு 2019 எண்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதை நீங்கள் வந்து நடக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நான் கேட்குறேன். ஸோ அது இப்போ இமேஜின் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்காக உங்கள் மனநிலை எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் சினாரியோ. ஸோ கடைசியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிற இந்த மூமெண்ட், இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் உங்கள் டைம் கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நினச்சிட்டு இருந்த, இப்போ கரண்ட்டாக ரொம்ப நினச்சிட்டு இருந்த ஒரு இதுதான் என்னோடய லைஃபோட அல்டிமேட் கோல் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற இந்த நிமிஷம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சு. இப்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இந்த மூமெண்ட் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்தாச்சு. உங்கள் மனநிலையை கேளுங்க, கண்ணை மூடி கூட யோசிங்க. இது கைண்ட் ஆஃப் விசுவலைசேஷன் மாதிரி தான். இந்த மூமெண்ட் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த உண்மையான உணர்வை நீங்கள் யோசிக்க முடியும். உங்களால் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு உங்கள் கான்ஷியஸ் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. பாஸ்ட்டை பற்றி பேசும்போது ஆமாம் நல்லா இருந்துச்சு, அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நீங்கள் அப்படியே ரிப்ளிகேட் பண்ண முடியாது, அது எப்போ முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரு அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, ஆமாம் அதை ரீகலெக்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சர் நடக்க போகிற ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு நீங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நடந்தால் நல்லா இருக்குமே, அதில் இருக்கிற நடுவில் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது, அந்த 1 வருஷம் நான் கிராஸ் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணணும், அந்த 3 வருஷம், அதாவது எனக்கு டைம் டார்கெட் சொல்கிறேன், நான் ஃப்யூச்சர் நடக்க போகிற டைம் டார்கெட் சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி உங்கள் கான்ஷியஸ் வந்து அதை பற்றி திங்க் பண்ணுமே தவிர அந்த நிகழ்வு நடக்கும்போது இருக்கிற அந்த கம்ப்ளீட் ஹாப்பினஸை கொஞ்சமாக தான் உணர முடியும். ஆனால் அதுவே கரண்ட்டில் இந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், நீங்கள் கோல் எழுதி வச்சுருக்கீங்க, விஷன் போர்டில் போட்டிருக்கீங்க, உங்களுடைய கம்ப்ளீட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் இதுக்காக தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த கோல் இப்போ நடந்துருச்சு, அதாவது ப்ரெசென்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது, அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் இப்போ உணர்றீங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த இமேஜினேஷன், உங்களோட விசுவலைசேஷன் ஆர் எனி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது அது ப்ரெசென்ட்டில் நீங்கள் யோசிச்சாதான், அதாவது நீங்கள் எழுதுகிற விஷயமோ இல்லை இமேஜின் பண்ணுற விஷயமோ இந்த மூமெண்ட்டில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணாதான் உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக கான்ஷியஸ் மேலே அவ்வளோ ஒரு பிலீஃப் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். நிறைய பேர் இன்னொரு தப்பு பண்ணுறோம், நம்ம கோல் செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைம்லைன் வச்சுப்போம். இன்னும் 1 இயர்க்குள்ளே நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், 30 டேஸ்க்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தள்ளி போடுற மனப்பான்மையும் அதை வந்து மெதுவாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலான்ற உங்கள் கான்ஷியஸ்க்கு அந்த உணர்வையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா என்னென்ற, அதாவது டைம்லைன் செட் பண்ணி ஏன் கோல் செட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய எந்த விதமான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான விசுவலைசேஷன் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, அது இன்றைக்கி நடக்கிறதா உணருங்க, இன்றைக்கி நடக்கிறதா இமேஜின் பண்ணுங்கள். விசுவலைசேஷன் ப்ராக்டிஸோட மைய கருத்து என்னென்னா, ஏதோ என்றைக்கோ நடக்க போகுது அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறேன் அப்படி கிடையாது. இன்றைக்கி நடக்கிறது மட்டும்தான் உங்கள் கான்ஷியஸ் வந்து அதிகப்படியான ஒரு உந்துதல் கொடுக்குமே தவிர முதல் நடந்ததோ ஃப்யூச்சர் நடக்க போகிறதோ பற்றி அவ்வளோவா யோசிக்காது. ஸோ உங்களுடைய எண்ணங்களை ப்ரெசென்ட்டில் வச்சுக்கோங்க. நன்றி.